வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். முதல்வராக்கிய சசிகலாவை சந்திக்க தைரியம் இருக்கிறதா? பழனிசாமிக்கு தினகரனின் பதில். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, முதல்வராக்கிய சிறைக்கு சென்ற சசிகலாவை சந்திக்க தைரியம் இருக்கிறதா என முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சவால் ஒன்றை விடுத்துள்ளாராம். அதாவது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமான பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சென்னை திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாராம். அவர் பேசும்பொழுது, சசிகலாவுக்கு அடுத்தபடியாக அனுபவத்தில் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும், முன்னதான் நான் முதல்வர் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள், யாரும் எனக்கு கண்டிப்பாக ஆதரவெல்லாம் அளிக்க மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக பேசினார். அதாவது, சசிகலா யாரையும் சொன்னாலும் முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் நோக்கிலேதான் அன்றைய எம்எல்ஏக்கெல்லாம் இருந்ததாக செய்திகள் வெளிவந்தன. ஆர்கே நகர் தேர்தலின் போது கூட என்னுடன் தொப்பி அணிந்து கொண்டுதான் ஓட்டு கேட்டவர் அவர்தானே, என்னை அன்பு அண்ணன் என்று துக்கிரியாக பேசியதும் அவர்தானே என்று அவர் மீது குற்றங்களை சாட்டியுள்ளாராம். அவரை பொறுத்தவரை கட்சியை விட்டு நீக்கியது ஏன் என கேட்டதற்கு டெல்லியில் இருந்து வந்த உத்தரவு என தெரிவித்தார். அமித்ஷாவும் எடப்பாடியும் பழனிசாமியையும் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று டெக்னிக்கலாகத்தான் கூறுகிறார்கள், ஆனால் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் என அவர்களை கூறுகிறார்கள் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தார். அமித்ஷாவை பொறுத்தவரை தெளிவாக அதிமுகவை சேர்ந்த ஒருவர்தான் முதல்வர் வேட்பாளர் ஆவார் என்று கூறுகிறாரோ. டெல்லி அழைத்து என்னை சமாதானப்படுத்தி அழைத்தனர், நான் தான் அதற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே விலகிவிட்டேன் என்று அவர் கூறியிருந்தாராம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா மற்றும் முதல்வர் வேட்பாளரைத்தான் ஆதரிப்பேன், எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பேன் என கூறியிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டிடிவி தினகரனும் அவர் ஆதரவாளர்களெல்லாம் கடுமையாக விமர்சனங்களெல்லாம் தெரிவித்து வந்தாராம். தேனியில் கூட செய்தியாளர் சந்திப்பில் எங்கள் கூட்டணியானது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பழனிசாமி வந்துள்ளார் என கூறினேன். பழனிசாமி என்றாலே துரோகம் பொய்தான், அவருடைய டிசைனே அப்படித்தான் என்று அவர்களை குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளாராம். மேலும் இது மட்டுமின்றி முதல்வரை கிட்ட சிறைக்கு சென்றவர் என்னுடைய சித்தி சசிகலா, அவரை சந்திக்கும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் டிடிவி தினகரன் எடப்பாடி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்துள்ளாராம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில், அதாவது என்டிஏ கூட்டணியில் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறதாம். அதனைத் தொடர்ந்தான் சசிகலா, ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.